அன்பான தமிழக மக்களுக்கு, அன்பான மக்களே, தயவு செய்து மதுவுக்கு, மது போதைக்கு, போதைப் பொருளுக்கு, முக்கியமாக இளைஞர்கள், மக்களில் முக்கியமான இளைஞர்கள் தயவு செய்து அதற்கு அடிமை ஆகாதீர்கள். இப்போது வந்திருக்கிற முதல்வர் மது சாராய கடைகளை ஒழிக்க வேண்டும் என்று 700 கடைகள் மேலே 717 கடைகள் ஒழிக்கப்படும் என்று ஆணையிட்டிருக்கிறார். அதுவும் 2 வாரத்தில். பிறகு மொத்த மதுக்கடைகளும் அடைக்க வேண்டும் என்று எனது தாழ்மையான கருத்து. ஏனென்றால் என் குடும்பத்திலும் என் உறவினர் குடும்பத்திலும் பல பேர் மதுவுக்கு அடிமையாகி தன் குடும்பங்களை தவிக்கிவிட்டு இருக்கிறார்கள். இப்போது இந்த நொடியில் வரை அந்த குடும்பங்கள் மிகவும் துயரப்படுகின்றன, துன்பப்படுகின்றன. அனைத்து குடும்பங்களும், அதாவது சாராய போதையில் அடிமையான குடும்பங்கள். இதற்கு முன் இருந்த அரசாங்கம், அதன் முன் இருந்த அரசாங்கங்கள் சாராய கடையை தான் நடத்த வேண்டும் என்று, அதில்தான் அரசாங்கம் ஓடும் என்று அதற்காக நடத்தினார்களோ என்னவோ. ஆனால் பல மக்களின் உயிர்கள் பறிபோனது. பல வல்லரசு நாடுகள் இருக்கும் இடத்தில் இதுபோல அவல நிலைகள் ஏற்படும் நிலைமை கிடையாது. பல வல்லரசு நாடுகளில் இதுபோல நிலைமைகள் கிடையாது. அதுவும் குறிப்பிட்ட இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் மிக மோசமாக உள்ளது. தமிழ்நாட்டில். நமது தமிழ்நாட்டு அருகில் இருக்கும் பிற மாநிலங்களில் இதுபோல அவல நிலைகள் கிடையாது. மதுக்கடையில் நம்பிதான் அரசாங்கம் கிடையாது. இது நமது மாநிலத்தில் அருகில் இருக்கும் மாநிலங்களில் சாராய கடை நடத்தினால்தான் அரசாங்கம் நடக்கும் என்று அவல நிலை கிடையாது. நம் தமிழ்நாட்டில்தான் அதுபோல் இருந்தது, முன் ஆட்சியில் பின் ஆட்சியில். இனிமேல் இதுபோல் நடக்கக்கூடாது. இப்போது வந்திருக்கிற அரசாங்கத்தின் மூலமாக இனிமேல் அது நடக்கக்கூடாது. உழைப்பவர்கள் தான் அதிகம் மது போதைக்கு அடிமையாகிறார்கள். அடிமையாகிறார்கள் என்றால் பார்த்தால், ஒரு மேலோட்டமாக உழைக்கும் நபர்கள் கூட இந்த மது போதைக்கு அடிமையாகிறார்கள். அந்த போதை அடிமை, சாராய அடிமை, போதைப் பொருட்களின் அடிமை பல குற்றங்களுக்கு செயல் வகுக்கின்றன. பிறகு அவர்கள் இருக்கும் சூழ்நிலை பொறுத்து அதுபோல் பல குற்றங்கள் நடக்கின்றன. ஆதலால் தயவு செய்து மக்களே, என் அருமை தமிழ் மக்களே, தயவு செய்து மது போதைக்கு இனியும் அடிமை ஆகாதீர்கள். அதற்கு தகுந்தாற்போல் இனிமேல் நமது அரசாங்கம் மக்களுக்காக, அந்த போதையில் அடிமையாக இருக்கும் மக்களுக்காக ஒரு நற்செயல்களை உருவாக்க வேண்டும். இப்போது இருக்கும் அரசாங்கம் தயவு செய்து, இப்போது இருக்கிற அரசாங்கம் கண்டிப்பாக, மிக கண்டிப்பாக தவறான வழியில் சென்றிருக்கும் இளைஞர்களை, மக்களை காக்க வேண்டும். அவர்களை சீர்திருத்த வேண்டும். கண்டிப்பாக அது
மக்களை நல்வழி செலுத்துவது ஒரு அரசாங்கத்தின் கடமை. ஒரு குடும்பத்தில் தன் பிள்ளைகளை நல்வழியில் செல்ல வேண்டும் என்று கட்டளையிடுவது, ஆணையிடுவது, அன்பாய் பணியிடுவது ஒரு தந்தையின் தாயின் கடமை. அதுபோல் மக்களை காப்பது ஒரு அரசாங்கத்தின் கடமை. தயவு செய்து மக்களை, இளைஞர்களை, நம் தமிழ்நாட்டு மக்களை காக்க வேண்டும் இப்போது வந்திருக்கிற அரசாங்கம். வாழ்க தமிழ் மக்கள்.